திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 32. என்னா செய்யாமை. குறள் 1. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள். சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம். குறள் 2. கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். ஒருவன் கர்வம் கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பத்தை செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். குறள் 3. செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பொய்யா விழுமம் தரும். தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும். குறள் 4. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும். குறள் 5. அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதின்னோய் தன்னோய் போர் போற்றாக்கடை. மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் ஏதும் உண்டோ? குறள் 6. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவர்களிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். குறள் 7. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனத்தால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது. குறள் 8. தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான் என்கோலோ மண்ணுயிர்க்கின்னா செயல். தன் உயிர்க்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிர்க்கு செய்தல் என்ன காரணத்தாலோ? குறள் 9. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவருக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும். குறள் 10. நோயல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரை சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்ய மாட்டார்.